Exercise 5.2 fifth sum பார்க்க போறோம். Identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following. பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகள் காண்க. ஃபர்ஸ்ட் இது என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய மையம், குவியம், முனை, இயக்குவரைலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² / 25 + y² / 9 = 1 கொடுத்துருக்காங்க. இதை எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இது பார்த்தா எது மாதிரி இருக்கு அப்படின்னா x² / a² + y² / b² = 1 இந்த மாதிரி இருக்கு. எப்பவுமே நல்லா கவனிங்க, x² / a² + y² / b². நடுவில் பிளஸ் வந்துச்சுன்னா அது வந்து எலிப்ஸ், நீள்வட்டம். நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து அதிபரவளையம், ஹைபர்போலா. சரியா? ஸோ இது நீள்வட்டம் மாதிரி இருக்கு, எலிப்ஸ் மாதிரி இருக்கு. எலிப்ஸ் மாதிரி இருந்தால் மட்டும் பார்த்தாது. இதில் எலிப்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகிறது ஒன்று இருக்குது, மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் வழியாக போகிறது ஒன்று இருக்குது. 2 டைப் இருக்குது. ஸோ அதில் எந்த டைப் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகிறது. மேஜர் ஆக்சிஸ் அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ், நெற்றச்சு எக்ஸ் அச்சு வழியாக செல்லக்கூடியது. எப்படி? எது எக்ஸுக்கு கீழே 25 இருக்கு, ஒய்க்கு கீழே 9 இருக்கு. எதுக்கு கீழே அதிகமாக இருக்கோ அது அந்த அச்சு தான் நெட்டச்சு. சரியா? எக்ஸுக்கு கீழே 25 இருக்கா, அப்போ அதான் நெட்டச்சு. ஸோ இது கூட கம்பேர் பண்ணுங்க. a² இருக்கிறதுல என்ன இருக்கு? 25 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 5. b² இருக்கிறதுல என்ன இருக்கு? 9 இருக்கு. சரியா? தேவைப்பட்டா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். e² கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா a² - b² / a². ஸோ a² வேல்யூ எவ்வளவு? 25 மைனஸ் b² வேல்யூ எவ்வளவு? 16 டிவைடட் பை a² எவ்வளவு? 25. 25ல சாரி b² வேல்யூ 9 தானே. சாரி, b² வேல்யூ எவ்வளவு? 9. 25ல 9 போச்சுன்னா எவ்வளவு? 16. a² வேல்யூ 25. அதை அப்படி எழுதிக்கிறோம். இது என்ன கிடைச்சது நம்மளுக்கு? e² தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். e²க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா e, 16க்கு ரூட் எடுத்தா 4, 25க்கு ரூட் எடுத்தா 5. சரியா? இது வந்து ஈயோட வேல்யூ. ஏஇ எப்படி கண்டுபிடிக்கணும்னா a இன்டூ இ. ஏவோட வேல்யூ என்ன? 5 இன்ட்டு ஈயோட வேல்யூ 4/5. ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணலாம். அப்போ ஏஇயோட வேல்யூ என்ன? 4. புரியுதா? அடுத்து a/e ஈக்குவல் டு ஏன்னா என்னது? 5 டிவைடட் பை இ எப்படின்னா 4/5. இந்த 5 என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். 5 × 5 25, 25/4. புரியுதா? அடுத்தது சென்டர். இது என்ன டைப்னு கண்டுபிடிச்சிடும். இதில் 4 இருக்கு இல்லையா? சென்டர், வெர்டிசஸ், ஃபோக்கை, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் இது வந்து எலிப்ஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலா சென்டருக்கு 0,0 தான். வெர்டிசஸ் பொறுத்த வரைக்கும் a,0 மைனஸ் a,0 அப்படின்னு ஃபார்முலா. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 கண்டுபிடிச்சோம். அப்போ 5,0 மைனஸ் 5,0 தான் இதோட முனைகள். புரியுதா? குவியங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னன்னா, ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ae,0 மைனஸ் ae,0. ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 4 கண்டுபிடிச்சோமா? ஸோ 4,0 மைனஸ் 4,0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரையின் சமன்பாடை பொறுத்த வரைக்கும் x = + a/e, x = -a/e. புரியுதா? a/e என்ன கண்டுபிடிச்சோம்? 25/4 கண்டுபிடிச்சோமா? அப்போ x = 25/4, x = -25/4. இந்த 4 இந்த பக்கம் என்னப்பா இருக்கு? டிவைட்ல இருக்கா? ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆயிடுமா? ஸோ 4x = 25. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 4 டிவைட்ல இருக்கு, ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆயிடும். ஸோ 4x = -25 அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இதே மாதிரி தான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். x² / 3 + y² / 10 = 1. நடுவில் பிளஸ் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன்? எலிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேனா? நீள்வட்டம்னு. ஓகே, இப்போ எதுக்கு கீழே அதிகமாக இருக்கு பாருங்க? 10. ஒய்க்கு கீழே தான் அதிகமாக இருக்கு. அப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் வித் ஒய் ஆக்சிஸ். அதாவது படம் வந்து இப்படி இருக்கும். புரியுதா? நீள்வட்டம் இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்க இது எது கூட கம்பேர் பண்ணணும்னா, x² / b² + y² / a² = 1 அப்படின்னு வச்சுக்கணும். இதோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ a² இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 10 இருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ என்ன? √10. b² இருக்கிற இடத்துல 3 இருக்கு. புரியுதா? ஸோ e² கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டைப்புக்குமே ஒரே ஃபார்முலா தான், a² - b² / a². சரியா? a² என்னப்பா? 10 மைனஸ் b² 3 டிவைடட் பை a² 10. 10ல் 3 போனா 7. அப்போ 7/10. இதுதான் e². e² வேல்யூ 7/10னா ஈயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். e²க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா √7, 10க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா √10. சரியா? இப்போ ஏஇ கண்டுபிடிக்கணும். சரியா? ஏஇ என்னது? √10 இன்ட்டு இ எவ்வளவு? √7/√10. ஸோ இந்த √10க்கு √10 கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் என்ன இருக்கும்? √7 இருக்கும். அதாவது ஏஇயோட வேல்யூ என்ன? √7. அடுத்து a/e கண்டுபிடிக்கணும். ஏ என்னது? √10.
ஏ வந்து ஏ பை இ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து √10 டிவைடட் பை இ என்ன கிடச்சிது, √7 பை √10 கிடச்சிது இல்லையா. இந்த √10 மேலே போயிடுமா, மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், √10 இன்ட்டு √10 டிவைடட் பை √7 இருக்கும். √10 √10 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், 10 பை √7 கிடைக்கும். புரியுதா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும், மையம், முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதாவது சென்டர், வெர்டிசஸ், போக்கை, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ மையம் ஃபார்முலா என்னன்னா 0,0, வேர்டெக்ஸ் ஃபார்முலா என்னன்னா 0,a 0,-a. ஏன்னா இது வந்து நெட் ஹெச் ஒய் ஹெச் பொறுத்து இருக்கு இல்லையா, மேஜர் ஆக்சிஸ் அலாங் வித் ஒய் ஆக்சிஸ்ங்கிறதுனால 0,a 0,-a. ஸோ 0,√10 ஏங்கிறது √10, 0,-√10 இதுதான் முனைகள், அதாவது வெர்டிசஸ். போக்கை குவியங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னன்னா 0,ae 0,-ae. புரியுதா. ஸோ 0,aeன்னு என்ன கண்டுபிடிச்சோம், √7 கண்டுபிடிச்சோமா, 0,√7 அப்புறம் 0,-√7 இன்னொரு குவியம். இயக்குவரையின் சமன்பாடை பொறுத்த வரைக்கும் y = +a/e, y = -a/e இதான் ஃபார்முலா. ஸோ a/e என்ன கண்டுபிடிச்சோம்னா 10/√7 கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி -10/√7. இந்த √7 இந்த பக்கம் என்னப்பா இருக்கு, டிவைட்ல இருக்கா, ஈக்குவல் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ √7y = 10. அதே மாதிரி √7y = -10. சரியா. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. x² / 25 - y² / 144 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, நடுவில் மைனஸ் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன், ஹைப்பர்போலா சொல்லியிருக்கேன். ஸோ x² / a² - y² / b² = 1. இது ஹைப்பர்போலா. ஓகேவா. இப்போ இது என்ன, மேஜர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இதை. சரியா. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ a² வேல்யூ என்ன 25, அப்போ ஏவோட வேல்யூ என்ன 5, b² வேல்யூ என்ன 144, b² இருக்கிறதுல என்ன இருக்குது 144 இருக்கிறதுனால b² வேல்யூ 144. ஸோ e² கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a² + b² / a². இதுவே எலிப்ஸ்ல என்ன பார்த்தோம், e² கண்டுபிடிக்கிறதுக்கு a² - b² பார்த்தோம். இங்க என்ன பார்க்குறோம், ப்ளஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ e² கண்டுபிடிக்கிறதுக்கு a² + b² / a². அதாவது a² அப்படிங்கிறது 25 + b² அப்படிங்கிறது 144 டிவைடட் பை a² அப்படிங்கிறது எவ்வளவு 25. இந்த 25 144 கூட்டம் என்ன கிடைக்கும், 169 கிடைக்கும் டிவைடட் பை 25. e² இது நம்மளுக்கு என்ன வேணும், e வேணும். அப்ப என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். e² ஸ்கொயர் ரூட் எடுத்தா e கிடைக்கும். 169 ரூட் எடுத்தா 13 கிடைக்கும். 25 ரூட் எடுத்தா 5 கிடைக்கும். சரியா. அப்ப ஈயோட வேல்யூ என்ன 13/5. அப்ப ஏஇயோட வேல்யூ என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏவோட வேல்யூ என்ன வந்துச்சு 5 வந்துச்சா. ஏஇ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 இன்ட்டு ஈயோட வேல்யூ என்ன வந்துச்சு 13/5 வந்துச்சு. இதை கேன்சல் பண்ணலாமா, ஆனா என்ன வரும் 13 வரும். அப்ப ஏஇயோட வேல்யூ 13. அடுத்தது a/e கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 5 டிவைடட் பை ஈயோட வேல்யூ வந்து 13/5. இந்த 5 மேலே போயிடுமா, மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், 5 × 5 25, 25/13 இதுதான் ஃபார்முலா. ஸோ ஹைப்பர்போலாவில் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா 0,0 தான். வெர்டிசஸ் பொறுத்த வரைக்கும் a,0, இன்னொன்று வந்து -a,0. ஏங்கிறது என்னது இங்கே 5, 5,0 -5,0. ஃபோக்கஸ் குவியங்கள் பொறுத்த வரைக்கும் ae,0 -ae,0. ஏஐ என்ன வந்துச்சு 13 வந்துச்சா. ஸோ 13,0 -13,0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா, இயக்குவரையின் சமன்பாட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா x = a/e, x = -a/e. அதாவது x = 25/13, x = -25/13. அதாவது இந்த 13 என்னவா இருக்கு, வகுத்துல இருக்கு, அங்கிட்டு போனா என்ன ஆகும் பெருக்கலா மாறிடும். ஸோ 13x = 25, 13x = -25. இதுல 4வது டைப். ஃபோர்த் சம் கொடுத்துருக்காங்க என்னன்னா y² / 16 - x² / 9 = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது கூட கம்பேர் பண்ணுறோம்னா y² / a² - x² / b² = 1. அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். புரியுதா. அப்போ a² வேல்யூ என்ன 16, a² இடத்துல இருக்கு 16 இருக்கு, b² இடத்துல 9 இருக்கு. a² வேல்யூ 16 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன 4. ஸோ இப்போ a² தெரிஞ்சிருச்சு, b² தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கலாம், e² கண்டுபிடிக்கலாமா. e² கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன a² + b² / a². ஸோ a² அப்படிங்கிறது 16 + b² அப்படிங்கிறது 9 டிவைடட் பை a² அப்படிங்கிறது 25. 16 16 9 கூட்டம்னா என்ன வரும் 25/16. இது என்னது e². நம்மளுக்கு என்ன வேணும், e தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் 5 வரும். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 வரும். ஈயோட வேல்யூ என்ன 5/4.
இப்போ ஏஇ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏவோட வேல்யூ என்ன? 4 கண்டுபிடிச்சோம். இன்ட்டு ஈயோட வேல்யூ என்ன? 5/4 கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 4க்கு இந்த 4 கேன்சல். அப்போ ஏஇயோட வேல்யூ என்ன? 5. அடுத்து ஏ/இ கண்டுபிடிக்கணும். ஏ/இ அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? 4 டிவைடட் பை ஈயோட வேல்யூ என்ன? 5/4. இந்த 4 என்ன ஆகும்? மேலே போயிடுச்சுன்னா 4 × 4 16. 16/5ன்னு மாறும். புரியுதா? ஸோ மையம் சென்டர் பொறுத்த வரைக்கும் 0,0. வெர்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலுக்கு ஃபார்முலா என்னன்னா முனைகளுக்கு 0,a 0,-a. ஏன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 0,4 0,-4. அடுத்தது குவியங்கள் ஃபோக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னன்னா 0,ae, இன்னொன்று என்னன்னா 0,-ae. அதாவது 0,5 0,-5. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் y is equal to a/e, y is equal to -a/e. அதாவது a/e அப்படின்னு என்னது? 16/5. இந்த 5 இங்க என்னவா இருக்கு? வகுத்தலா இருக்கு. இங்கிட்டு போனா என்ன ஆகும்? பெருக்கலா மாறும். ஸோ 5y is equal to 16. அதே மாதிரி இங்க என்ன ஆகும்? 5y is equal to -16 அப்படின்னு கிடைக்கும். Linear Center Maths சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.